செம்ம டேஸ்ட்டான இந்த உருளைக்கிழங்கு அப்பளக்கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதிலே 1/4 கப்பு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 7-8 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கலந்து விட்டுட்டு 2 உருளைக்கிழங்கை நல்லா தண்ணி மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், 7-8 கருவேப்பிலை சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு தோலை மட்டும் உரிச்சிடுங்க. அதிலே 1 டீஸ்பூன் செந்தூர், டிஃபன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். அரைச்ச தேங்காய் விழுது உடச்சி போட்ட இந்த உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 2-3 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா தாளித்து போடுங்க. நெய்லியும் தாளிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் உள்ளே போட்டு நல்லா கலந்து விடுங்க. 7-8 அப்பளம், பொரிச்ச அப்பளத்தை அப்படியே 1-2 உடச்சி உள்ளே போட்டு கலந்து விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.